நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் சோழர் சீசன் 3 எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். ஆலிஸ் சொல்கிறா, நீ சொல்ல போகிற விஷயத்தில் ஏதாவது ஏமாற்றம் தெரிஞ்சது உன் கதையை முடிச்சிடுன்னு சொல்கிறான். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்டர்ஸை கண்மூடித்தனமாக நீ ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் சரின்றான் கேட்டோ இந்த உலகத்தை பற்றி சொல்கிறாரு. சொர்க்கத்துலேருந்து எல்லா நைட்டும் வந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது தப்பு. நீங்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்க, நீங்களும் மனுஷனாக இருந்திருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் உங்களோட மெமரி எல்லாத்தையும் அழிச்சிட்டா. நீங்கள் சொர்க்கத்துலேருந்து வந்தேன்னு சொல்கிறீங்களே, சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னா சொல்ல முடியுமான்னு சொல்லும் போது ஆலிஸில் அந்த மெமரியை காடஸ் ஸ்டேசியா அழிச்சிட்டாங்க. இருட்டோவில் தப்பாக சொல்கிறேன், ஸ்டேசியாவனும் உங்கள் மெமரி அழிக்கலை, அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அழிச்சா. நீ எங்கே பிறந்தேன்னு எனக்கு தெரியும். மேற்கு புறத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் நீ பிறந்த. உங்கள் அப்பா தான் ஊர் தலைவர். உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தங்கச்சி இருக்கா. அவள் பேர் தான் செல்கா. அவள் சர்ச்சில் சிஸ்டராக ட்ரைனிங் எடுத்துனுக்கிறா. உன்ன மாதிரியே நீ முன்னாடி எப்படி இருந்தையோ. ஆலிஸில் எல்லா நைட்டையும் தோக்கடிச்சு அட்மினிஸ்ட்ரேஷனை போட்டு தள்ளிட்டு இந்த உலகத்தை காப்பாற்றுறது தான் அவனோட பிளான்லன்னு சொல்லும்போது ஹீட்டோ ஆமான்றாரு. ஆலிஸில் அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, டார்க் டெரிட்டரியை யாரை தடுப்பான்னு சொல்லும்போது ஹீட்டோ சொல்கிறான், டார்க் டெரிட்டரி படை உங்களோட பெருசு. உங்களால் இந்த சின்ன படையை வச்சு டார்க் டெரிட்டரியை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா. ஆலிஸுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. கமாண்டர் அந்த கோமாளிகிட்ட கேட்குறான், நம்மளோட படைபலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், டார்க் டெரிட்டரியை நம்மளால் ஜெயிக்க முடியாது. அந்த கோமாளி சொல்கிறான், அதை பற்றி தான் எனக்கு கவலை இல்லை, அது உங்களோட பிரச்சனை. வேறுனா சர்ச்சு மேலே நம்பிக்கை வைக்க எல்லாமே சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போகிறான். அதை ஆலிஸ் நினச்சி பார்த்துட்டுல, நீ சொல்கிறது கரெக்ட் தான் சொல்கிறா. வீட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அழிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஆர்மியை நம்ம உருவாக்கலாம். ஆலிஸில் அது எப்படி சாத்தியம், நோபல்ஸ்லாம் சுயநலவாதிங்க. இருட்டோவில் ஹை கிளாஸ் நோபல்ஸ் தான் அப்படி, லோ கிளாஸ் நோபல்ஸும் சாதாரண மக்களும் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது ஆலிஸில் சாதாரண மக்களுக்கு சண்டை போடவே தெரியாதுன்னு சொல்லும்போது கீட்டோவில் டவருக்குள்ளே நிறைய வெப்பன்ஸ்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. அதை சாதாரண மக்களுக்கு கொடுத்து ஆட்களை வர்றதுக்குள்ளே அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோன்னா இந்த போரில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கீட்டோ சொல்கிறாரு. ஆலிஸ் அந்த மினியன்ஸை பார்த்துல, ஆதாரத்துக்கு இதுவே போதும், சரி நான் அவனுக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. கீட்டோ என்னன்னு கேட்கும்போது ஆலிஸ் சொல்கிறா, எனக்கு பழைய மெமரி கிடச்சதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி செல்காவை நான் பார்க்கணுன்னு சொல்லும்போது கீட்டோவில் ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. ஆலிஸ் செல்காவும் அவன் பெற்றவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்கள நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. ஆலிஸ் அழுது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நிறைவேற்றியான்னு சொல்லும்போது கீட்டோ என்னன்னு கேட்குறாரு. எனக்கு பழைய மெமரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போய் செல்காவே என் பெற்றவங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் தூரத்துலேருந்து. இருட்டோவில் உனக்காக வேணால் அவங்கள நான் வெளியே வர சொல்கிறேன், நீ தூரத்துலேருந்து பாரு. இனிமேல் மக்களை காப்பாற்ற தான் என்னோடய ஒரே நோக்கம். இனிமேல் நான் நைட்டாக வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏழ்ந்து நிற்கிறா. திடீர்னு அவன் கண்ணிலேருந்து சிஸ்டம் கோடு வெளியே வருது, யூஜிஓக்கு வந்த மாதிரியே. இருட்டோ அதை பார்த்துட்டுல, இந்த சிஸ்டம் கோடு உன்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும், சர்ச்சைக்கு எதிராக ஏதாவது நீ பண்ணனா உன்னோட கண்ணையை வெடிக்க வச்சிடணும்னு சொல்லும் போது ஆலிஸுக்கு அப்போ தான் புரியுது சர்ச்சை எவ்வளோ கொடூரமானதுன்னு. ஆலிஸ் சொல்கிறா, என் மெமரி அழிச்சது பத்தாததுக்கு என் உடம்பையை கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்களா, யார் இதை பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டரான்னு கேட்கும்போது கீட்டோ சொல்கிறான், இந்த உலகத்தை உருவாக்குனவன், கடவுள் கூட சொல்லலான்னு சொல்லும்போது ஆலிஸில் கடவுளே அட்மினிஸ்ட்ரேட்டரில் நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். அவங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இங்கே உழைக்கிறோம் நைட்ஸ் எல்லாருமே. அவங்க எங்கள் மேலே நம்பிக்கையை வைக்காமல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, நாங்கன்னா அவங்களுக்கு பொம்மையா அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்புறம் கீட்டோ போய் கட்டி பிடிச்சில, கீட்டோ என்னை கட்டிப்பிடி, உன்னோட சக்தியும் எனக்கு தேவை இந்த சிஸ்டம் கூட உடைக்கிறதுக்கு. கீட்டோ ஆலிஸை கட்டி பிடிக்கிறாரு. ஆலிஸ் கத்துறா, அட்மினிஸ்ட்ரேட்டரோ கடவுளோ இனிமேல் நான் உங்களுக்கு வேலை செய்யவே மாட்டேன், மக்களே இந்த உலகத்தை நான் காப்பாற்றுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன்னு சொல்லி கத்தும் போது ஆலிஸோட கண்ணு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் யூஜியோவை காமிக்கிறாங்க. யூஜியோ பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருக்கார். அவர் வீட்டில் அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. யூஜியோ கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க அம்மா மாதிரியே குயினெல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. அது யூஜியோவுக்கு தெரியல. குயினெல்லாம் அம்மா கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்லும் போது யூஜியோ போய் கட்டி பிடிக்கிறாரு. யூஜியோ கேட்குறான், அப்பாவும் சகோதரர்களும் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லும்போது குயினெல்லாம் சொல்கிறேன், நீ தானே அவங்கள கொன்ன. யூஜியோ கையில் ரத்தக்கரை இருக்குது. அதை பார்த்தோன்னே யூஜியோ பயப்படுறாரு. யூஜியோ எழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு கனவுன்ட்டு. யூஜியோக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் தான் தெரியுது இது டவரோட மேல்புறம், இங்கே தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் தூங்கிக்கிறா. யூஜியோ அதை பார்த்தோன்னே கிட்ட போகிறாரு. ஏதோ ஒரு வாய்ஸ் வருது, யூஜியோ அங்கேருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு. யூஜியோ அப்போ தான் மைக்கத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவளை நம்ம கொல்லணும்னு சொல்லி அந்த சின்ன கத்தியை எடுக்கிறாரு. அப்புறம் தான் யூஜியோவுக்கு தோணுது, இது ஆலிஸுக்கு தானே பயன்படுத்தணும், இவளுக்கு பயன்படுத்தலாம் வேணாமான்னு யோசிக்கும் போது குயினல் அயாந்தத்தில், நீ செதறி போன பூ மாதிரி இருக்க, உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, செதறி போன பூ மாதிரி உன் மனசு அலப்பாயுது, அன்புக்காக ஏங்குது,
யூஜுவலாக எல்லாருக்கும் என்னை பிடிக்கும்னு சொல்லும்போது குயினலா சொல்கிறா, உங்கள் அம்மாவுக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லும்போது யூஜுவலாக எங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், என்னை பார்த்து பாடி தூங்கலாம் வைப்பான்னு சொல்லும்போது குயினலா சொல்கிறா, உங்கள் அம்மா ரொம்ப அன்பு வச்சது உங்கள் அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் தான், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வருவாங்கன்னு சொல்லும்போது யூஜுவலாக அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். குயினலால் நீ அன்புக்காக ஏங்குற பார்த்தியா, உங்கள் அப்பாவையும் உங்கள் பிரதர்ஸையும் நீ வெறுக்கிற தானே. யூஜுவலாக நான் ஒன்றும் அவங்கள வெறுக்கலை, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நான் ஒன்றும் சுயநலவாதி இல்லை. குயினலால் அப்போ இதை சொல்லு, சிவப்பு முடி பொண்ணை வந்துட்டு உங்ககிட்ட பறிச்சுட்டு போனாங்களே அந்த நோபல்ஸை நீ கொல்லணும்னு தான் ஆசைப்பட்ட, பார்த்தியா நீ ஒரு சுயநலவாதி, அதனால தான் உன்னை யாருக்குமே பிடிக்காது. யூஜுவலாக ஆலிஸுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது குயினலால் ஆலிஸுக்கு உன்னை பிடிக்காது, உன்னோட பார்ட்னர் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். குயினலா மாயை உருவாக்குறா. அதில் யூஜியை வந்து சின்ன பையனாக இருக்கார். அவர் ஆலிஸை தேடி போகும்போது கிரீட்டோவும் ஆலிஸை ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு யூஜியோவுக்கு உலகமே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. குயினலால் பார்த்தியா அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு, நான் அந்த பொண்ணு மாதிரி இல்லைன்னு சொல்கிறான். நீ என்னை லவ் பண்ணா நான் உன்னை லவ் பண்ணுவேன், உன்னோட லவ் வந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா நான் உனக்கு சுகத்தையே தருவேன். யூஜி என்ன நினைக்கிறாரு, லவ் வந்து காசு மாதிரி தானா, கொடுத்து வாங்குறது தானான்னு சொல்லும்போது டீசே சொல்கிறா, லவ் ஒன்றும் அப்படி இல்லை யூஜியோ, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது டீசேக்கு யூஜியோக்கு நடுவில் ஒரு செவரு வந்து டீசே மறைஞ்சு போயிடுறா. ஆலிஸ் சொல்கிறா, லவ் ஒன்றும் காசு மாதிரி இல்லை, கொடுத்து வாங்குறது கிடையாதுன்னு சொல்லும்போது ஆலிஸுக்கோ யூஜியோக்கோ நடுவில் செவரு எழும்புது. ஆலிஸ் மறைஞ்சு போயிட்டா. கிரீட்டோ வந்துட்டு யூஜியோன்னு கத்துறாரு. கிரீட்டோவுக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. கடைசியில் யூஜியோ குயினலா வசியத்தில் மாற்றிக்கிட்டாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.